எல்லோருக்கும் வணக்கம். அன்பார்ந்த நண்பர்களே, நாங்கள் இந்த ஊடக சந்திப்பு முன்னிலை சோசியலிச கட்சியால் நாங்கள் அழைக்கப்பட்டதுக்கான காரணம் எங்களுடைய கட்சியின் 4வது தேசிய மாநாடு மார்ச் 1ஆம் தேதி கொழும்பில் நடைபெறும். அதை பற்றி உங்களுக்கு அறிவித்ததுக்காக தான் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை அழைப்பதற்கான காரணம். இந்த எங்களுடைய 4வது மாநாடு நடைபெறும் இந்த தருணை இலங்கையிலேயும் உலகத்திலேயும் அரசியல் ரீதியாக எடுத்து பார்த்தாலும் பொருளாதார ரீதியாக எடுத்து பார்த்தாலும் பெரிய ஒரு நெருக்கடி இருக்கிற நேரம் என்று தான் நாங்கள் எங்களுடைய கருத்து ஒரு பெரிய ஒரு நெருக்கடி. உங்களுக்கு உலகம் பூரா யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். அமெரிக்க ஏகாதிபத்திய வாதம் இன்னமும் வளர்ந்து கொண்டு யுக்ரைனில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. அதே நேரத்தில் வெனிசுவேலா மாதிரி நாடுகளில் இருந்த இந்த தேர்தல் மூலியமாக ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதிமார்களை கடத்தி கொண்டு போகிற ஒரு நிலைமை உருவாயிருக்கு. ஐநா மாதிரி நிறுவனங்கள் பற்றி கணக்கெடுக்காமல் அமெரிக்க ஏகாதிபத்தியவாதத்தில் நடவடிக்கைகள் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு நேரம். அதே நேரத்தில் பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக இஸ்ராயல் மனித தன்மைக்கு எதிராக நடக்கிற யுத்தம் நடக்கிற இந்த நேரம். இனி எதெல்லாம் பார்த்துட்டோன்னா எங்களுக்கு விளங்குற ஒரு காரணம் ஒன்று இருக்குது. அதுதான் இப்போ அமெரிக்க ஏகாதிபத்தியவாதண்ட தன்னுடைய பொருளாதார அதிகாரம் வர வர அதுக்கு சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வர அந்த சவாலுக்கு முகம் கொடுக்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்று அவங்களுடைய இந்த யுத்த அதிகாரத்தை பாவிச்சு கொண்டு இருக்கிற நிலைமை, அந்த யதார்த்தத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நேரம். இப்போ உலக அரசியல் சூழ்நிலை, உலக பொருளாதார நெருக்கடி சூழ்நிலை எப்படி வளர்ந்து கொண்டு வரும்போது இலங்கையிலையும் இந்த பொருளாதார நெருக்கடி அதையோட வளர்ந்து கொண்டு வர இந்த பொருளாதார நெருக்கடி அதிலேயும் ஒரு விதமான வித்தியாசமும் அல்ல. ஏனென்றால் நாங்கள் இப்போ கடந்த 2024 செப்டம்பர் மாதத்தில் ஒரு புது ஜனாதிபதியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு 2024 நவம்பர் மாதத்தில் நாங்கள் ஒரு பொது தேர்தலில் வடக்கு கிழக்கு மலையக மக்கள் மற்றும் தெற்குல மக்களோடு சேர்ந்து ஒரு 3/2 பகுதி ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கு பாராளுமன்றத்தில் இந்த புதிய NPP அரசாங்கத்துக்கு, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு. இனி இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 2024ஆம் ஆண்டில் நான் முதல்ல சொன்ன மாதிரியே சிங்கள மக்கள் மாத்திரமல்ல, மலையத்து வடக்கில் கிழக்கில் மலையத்தில் சேர்ந்த தமிழ் முஸ்லீம் மக்களும் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம் கொடுத்த இந்த NPP அரசாங்கத்திலிருந்து மக்கள் எதிர்பார்த்த அந்த வித்தியாசங்கள் வந்திருக்கு. இப்போ ஒரு வருட காலம், ஒரு 4 மாதம் 5 மாதம் கழிஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் சாதாரண மக்கள் எதிர்பார்த்த அந்த வித்தியாசம், அந்த மாற்றத்தை கொண்டு வர இவங்கள் முயற்சி செஞ்சுருக்கிறாங்களான்ற காரணம் எங்கள் அதை பற்றி பேசிக்கொண்டு ஒரு நிலைமை உருவாயிருக்கு. இனி இது கடந்த 76 வருஷத்தை பற்றி நாங்கள் என்ன மாதிரி பேசினோம். கடந்த தேர்தல் காலத்தில், கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில், அதே மாதிரி பொது தேர்தல் நடந்த அந்த காலகட்டத்தில் அந்த தேசிய மக்கள் சக்தி 76 வருட சாபம் பற்றி பேசினது. 76 வருட சாபம், ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி, இந்த மாதிரி பலவிதமான கட்சிகள், ஜவர்தன, விக்ரமசிங்க, பண்டாரநாயக்க, ரத்வத்தே, ராஜபக்ச இவங்களுடைய ஆட்சிகள், இந்த மாதிரி ஜனாதிபதிமார்கள் இருந்த இந்த ஆட்சிகளை பற்றி கழிச்சது. அதுக்கு நாங்கள் அவங்கள் அது எப்படி சொன்னது என்றால் அது 76 வருட சாபம் என்று தான் சொன்னது. இனி அந்த மாதிரி 76 வருட சாபத்துக்கு பிற்பாடு அந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு, அந்த அரசியல் நெருக்கடிகளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர நோக்கத்தில் தான் இவங்கள் ஆட்சிக்கு வந்தது. சாதாரண மக்கள் அவங்கள் மத்தியில் வச்ச எதிர்பார்ப்பு அந்த மாதிரி.
அதனால் எங்களுக்கு இருக்கிற முதல் கேள்வி வந்து இந்த ஒரு வருட 4 மாதம் 5 மாதம் கலைஞ்சிருக்கிற நேரத்தில் இந்த எதிர்பார்ப்புகளுக்கான எந்த மாதிரி பதில் இவங்க கொடுத்துருக்குறாங்க, மக்களுக்கு ஒரு விதமான வித்தியாசம் கண்டிருக்கிறாங்களா? பொருளாதார அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும், அரசியல் அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும், அரசியல் கலாச்சாரம் என்ற அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும், இந்திய அதிகாரத்துக்கு முகம் கொடுக்கறதுக்கு தன்னுடைய வேலை திட்டங்கள் அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும், அமெரிக்கா ஏகாதிபதிவாதம் உலக இந்த பிராந்திய அரசியல் மத்தியில் அவங்க நடாத்துகிற சில அவங்களுடைய நடவடிக்கைகள் அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும் இந்த அரசாங்கம் ஒரு விதமான வித்தியாசமும் காட்டியிருக்கா இல்லைன்றதுதான் எங்களுடைய பதில் வந்து இல்லை. அதில் ஒரு வித்தியாசமான காரணத்தை சொல்லப்படும். ஏனென்றால் நாங்கள் வேண்டாம்னு சொன்ன அந்த 76 வருட சாபம் அந்த ஆட்சிகள் நடத்தின அந்த பொருளாதார திட்டம், அந்த அரசியல் திட்டம், அந்த அரசியல் கலாச்சாரம், அந்த பிராந்திய அரசியல் அவங்களுடைய இருக்கிற அடைமைத்தனம், அதே மாதிரி அமெரிக்க ஏகாதிபதிவாதம் மத்தியில் அவங்களுடைய இருக்கிற அடிமைத்தனம், அதே திட்டங்கள், அதே கொள்கைகள் அப்படியே நடத்தி கொண்டு போகிற ஒரு நிலைமையை நாங்கள் கண்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் எடுத்து பார்த்தோம். இப்போ 1979ஆம் ஆண்டிலிருந்து வடக்கு கிழக்கு தெற்குல மக்கள் இதுக்கு எதிராக, முற்போக்கான மக்கள் இதுக்கு எதிராக, இது வந்து ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு சட்டம் என்ற அடிப்படையில் இதுக்கு எதிராக பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. அதுக்கு எதிராக பலவிதமான கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கு. அது இப்போ இதில் தாக்கப்பட்ட இப்போ வடக்கில் கிழக்கில் மக்களுக்கு அட்பாட அதுக்கு அதே மற்றும் தெற்குல மக்களும் ஜேவிபின்ற கட்சியும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து பலவிதமான தாக்குதலுக்கு முகம் கொடுத்திருக்கிற ஒரு கட்சி. அந்த மாதிரி ஒரு வரலாற்று இருக்கு. அப்போ அந்த வரலாற்றுக்கு எதிராக கடந்த 2024 நடந்த தேர்தல்களில், ஜனாதிபதி பொது தேர்தல்களில் இதுக்கு எதிராக குரல் கொடுத்த ஜனாதிபதி அனுர திசாநாயக்க மற்றும் ஹரணி அமரசூரிய பிரதமர் மற்றும் அவங்களுடைய தலைவர்கள் இப்போ புது PSTA, புது பயங்கரத்தில் இருந்து அரசாங்கத்தை காப்பாற்றுற ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மிக இந்த அடக்குமுறை ரீதியாக எடுத்து பார்த்தா இது மிகவும் பாதிக்கப்படுற ஒரு சட்டம். ஏனென்றால் பயங்கரவாத தடை சட்டம் அது ஆயுத போராட்டம் நடத்துகிற நேரத்தில் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பாவிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தாலும், இப்போ நடக்கிற இந்த அரசாங்கங்களுக்கு எதிராக, ஆட்சிகளுக்கு எதிராக நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டங்களை அதுக்கு எதிராக அடக்குமுறையை நடத்துறதுக்கு இந்த சட்டம் போதாது. உண்மையான காரணம் அது போதாது. அதனால தான் அதுக்கு விட வித்தியாசமான ஒரு PSTA என்ற அடிப்படையில் இன்னொரு பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வர ரணில் விக்ரமசிங்க முயற்சி பண்ணது. அதே பாதையில் போய்கொண்டு இப்போ ஜனநாயகத்தை கொண்டு வர்றது, மக்களின் விடுதலை கொண்டு வர்றதுன்னு வந்த இந்த தேசிய மக்கள் சக்தியின் கட்சி, JVP தலைமை தாங்குகிற NPP, DP தலைமை தாங்குகிற இந்த தேசிய மக்கள் சக்தி இப்போ அதே மாதிரி ஒரு பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணி கொண்டு இருக்கு. இனி இது வந்து ஒரு கேவலமான ஒரு சிச்சுவேஷன் என்று சொல்லலாம், கேவலமான ஒரு நிலைமை என்று சொல்லலாம். இனி இதுதான் மக்கள் நான் முதல் சொன்ன காரணம், மக்களை எதிர்பார்த்த அந்த வித்தியாசத்தை, மாற்றத்தை கொண்டு வர இவங்களுக்கு முடியுமா? அப்போ இதால் என்ன நடந்து கொண்டிருக்கு? இப்போ இதால் என்ன நடந்து, இன்னொரு உதாரணத்தை சொன்னால், இப்போ புதிய சீர்திருத்தங்கள், கல்விக்கு கொண்டு வந்திருக்கிற புதிய சீர்திருத்தங்கள், புதிய சீர்திருத்தங்கள் எடுத்து பார்த்தாலும் இதுவும் அப்படிதான். இதுவும் வந்து கடந்த கோட்டாபய ராஜபக்ச கொண்டு வந்த முயற்சி பண்ணி சரி வராதில், மற்றது ரணில் விக்ரமசிங்க அதே பாதையில் போய் இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து அது நடத்த முடியாமல் கடைசியாக இப்போ ஹரணி அமரசூரிய மற்றும் இந்த JVP தலைமை தாங்கிற NPP அரசாங்கம் இது கொண்டு வந்திருக்கு. இலங்கையில் கல்வின்ற அடிப்படையில் எடுத்து பார்த்தா ஒரு சீர்திருத்தங்கள் வேண்டும், மாற்றங்கள் வேண்டும். அதை பற்றி எங்களுக்கு ஒரு விதமான
வேறு கருத்துகள் இல்லை. அதுன்றாலும் எந்த மாதிரி சீர்திருத்தங்களாக இருக்க வேண்டும். முதல் காரணம் மொத்த உள்ளாட்சி ஜிடிபி, மொத்த உள்ளாட்சி உற்பத்தியில், மொத்த உள்ளாட்சி உற்பத்தியில் 6 வீதம் கல்விக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று இந்த ஹரிணி அமரசூரிய, இந்த பிமல் ரத்நாயக, இந்த ஜனாதிபதி அனுருத் திசாநாயக்க கடந்த காலத்தில் குரல் கொடுத்தாங்க. அப்போ இதுவரைக்கும் 2 வீதத்துக்கு மேலாக ஒதுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் முதல் காரணம். ஏனென்றால் கல்விக்கு ஒதுக்கப்பட வேண்டிய காசு, பணம், நிதி அது 6 வீதத்துக்கு போடும் மொத்த உள்ளாட்சி உற்பத்தியோட பார்த்தா. அப்போ இதுதான் உலகத்தில் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற ஒரு நிலைமை. அப்போ அது ஒடுக்கப்படாமல் டெக்னாலஜியை கொண்டு வர வேண்டும், கிளாஸ் ரூமுக்கு டெக்னாலஜி கொண்டு வர வேண்டும்னு இந்த மாதிரி பெரிய ஒரு வித்தியாசம் கல்வியில் இருக்கும் போது, கல்வியில் இது மாதிரி பொதுமக்கள் என்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும் போது, அந்த வித்தியாசம் அப்படியே இருக்கும் போது அந்த வித்தியாசத்தை ஒரு சட்டமாக்கி அந்த சட்டமான நிலைமைக்கு கொண்டு வர மாதிரி ஒரு புதிய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க கல்வின்ற அடிப்படையில். அப்போ இது பார்த்தால் இது அந்த உலக வங்கி அவங்களுடைய ப்ரோக்ராம், உலக வங்கின்ற ப்ரோக்ராம் இந்த நவதாரால பொருளாதார திட்டத்துக்கு அடிமையான ஒரு சீர்திருத்தங்கள், அவ்வளவுதான் அவங்களுக்கு வேண்டும். அது ஒழிய இந்த கல்வின்ற அடிப்படையில் என்ன மாதிரி ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும், என்ன மாதிரி அறிவியல்ன்றது என்ன மாதிரி வளர்ந்த ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும் என்ற அந்த கான்செப்ட், அந்த சித்தாந்தம் இல்லாமல் இது இந்த நவதாரால செல்வந்தர்களுக்கு அவங்களுக்கு அடிமையான தொழில்கள் உருவாக்குறதுக்கான ஒரு கல்வி சீர்திருத்தங்கள்னு தான் எங்களுடைய கருத்து. இதுதான் ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்த முயற்சி பண்ணது, இதுதான் கோட்டாபே கொண்டு வர ட்ரை பண்ணது. அதே மாதிரி அதுதான் இப்போ ஹரணி அமரசூரிய, அனுருத் திசாநாயக்க கொண்டு வர முயற்சி பண்ணிருக்கிறது. அதனால் நாங்கள் சொன்னது இது இந்த பொதுமக்களுக்கு இந்த பொதுமக்களிட இருக்கிற இந்த வித்தியாசம், கல்வின்ற அடிப்படையில் இருக்கிற பெரிய வித்தியாசம் அது ஒரு சட்டமாக்கி கொண்டு வர ஒரு நிலைமை என்று தான் நாங்கள் காண்கிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.